இன்னைக்கு தேர்தல் பிரச்சாரம் முடிவடைகிற நிலையில விஜய் அவங்க தொண்டர்களுக்கும் அவங்களுடைய ரசிகர்களுக்கும் ஒரு கடிதம் ஒன்றை வெளியிட்டிருக்காங்க. விஜய் அவர்களுக்கு யாரெல்லாம் ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு ஓட்டு போடுங்க. நான் உங்க சொன்னா இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு தான் நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்டா எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் விஜய் அவர்கள் அவருடைய கடிதத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம்னா, என் நெஞ்சில் கூடியிருக்கும் என் சொந்தங்களாகிய தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசையோடும் அன்போடும் எனக்காக எல்லாவற்றையும் அள்ளி அள்ளி தந்த உங்கள் விஜய் மனம் விட்டு பேச இக்கடிதம். எனக்கு எல்லாமே தந்த என் சொந்தங்களான தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றி கடன் செலுத்தவே அரசியலுக்கு வந்த நாள் முதல் சொல்லனா நெருக்கடிகளையும் நிபந்தனைகளையும் சொல்லாவியலா சோதனைகளையும் இதுவரைக்கும் நமக்கு விளைவித்தே வந்தவர்கள் வேறு யார்? நமது அரசியல் எதிரியான மக்கள் விரோத தீய சக்தி திமுகவின் கொள்கை எதிரியான மற்றும் பலருடன் களம் காணும் பிளவுவாத சக்தியான பாஜகவும் என்று நம் மக்களுக்கே அறிவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க விஜய். இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் அவர்கள் அவர் ஒரு உச்சபட்ச நடிகராய் இருந்துகிட்டு மக்களுக்காக அரசியலுக்கு வந்திருக்காரு. அப்படி இருந்தவருக்கு எல்லாருமே பல கஷ்டங்களை கொடுத்தாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரூர் சம்பவம், ஜனநாயகன் படம் இறங்குறதுக்கு தடை, அப்புறம் விஜய் சங்கீதா விவகாரத்து மேட்ரு, அதுக்கப்புறம் விஜய் எந்த இடத்துல பிரச்சாரம் கேட்குறாங்களோ அந்த இடத்துல தடை விதிக்கிறது. இந்த மாதிரி சம்பவங்கள் விஜய் அவர்களுக்கு நெருக்கடி நடந்துட்டு தான் இருந்துச்சு. இது எல்லாமே யார் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்கன்னா, தீய சக்தி திமுக, அப்புறம் பாஜக இவங்க தான் சேர்ந்து பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கு இது எல்லாமே தெரியும் அப்படின்னு தான் விஜய் அவர்களே சொல்லியிருக்காங்க. அடுத்ததாட்டு விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம்னா, மக்களுக்காக அவர் தம் நலனுக்காக மட்டுமே அரசியலுக்கு வந்த இந்த விஜய் பாசிச மனநிலை கொண்ட ஜனவிரோத கட்சிகளுக்கும் அழுத்தங்களுக்கா அடிபணிவான். திசை திருப்பல் முதலீட்டு களங்களின் நெருக்கடிகளுக்கும் நிர்பந்தைகளுக்கும் குனிந்து கூளை கும்பிட போடுவான். ஆதாயங்களை காட்டி உங்கள் மகனை அடக்கிவிடவும் முடியாது. அதிகாரங்களை ஏவி உங்கள் சகோதரனை மிரட்டிவிடவும் இயலாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க விஜய். அதாவது விஜய் அவர்கள் இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவா நாம் அரசியலுக்கு வந்தது காரணமே மக்களுக்காக மட்டும்தான் வந்திருக்கேன். குறிப்பா நான் எந்த கட்சியும் என்ன சொன்னாலும் அவங்களுக்கு பின்னாடி போக மாட்டேன், அவங்களுக்கு அடி பணிய மாட்டேன். நான் என் மக்களுக்காக தான் வந்தேன். அதனால யாருமே என்ன திசை திருப்ப முடியாது, அடக்கி விடவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் விஜய் அவர்கள் இதுல சொல்ல வராங்க. அடுத்ததாட்டு விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா, இறைவன் அருளால் இயற்கையின் துணையுடன் மாபெரும் பெண்கள் சக்தி, மாபெரும் இளைஞர் சக்தி, மாபெரும் மக்கள் சக்தியுடன் உலகமெங்கும் உள்ள நமது தோழர்களின் பேராதருடன் முதன்மை அரசியல் சக்தியாக களத்திற்கு வந்திருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் தமிழக மக்கள் நலன் சார்ந்த நோக்கத்தையும் அதன் தாக்கத்தையும் எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது என்பதை வரும் தேர்தலில் நம் மக்களே அவர்களுக்கு சரியான பாடம் புகட்டி உணர்த்துவார் அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. விஜய் அவர்கள் இவ்வளவு கான்பிடென்டா சொல்றாங்களே, அவர் சிஎம் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா, நான் 100% அவர் சிஎம் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியாவேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் அவர்கள் ஒரு சாதாரணமாக ஒரு இடத்துக்கு பிரச்சாரம் பண்ண போறாங்கனாலே அந்த இடத்துல நிறைய இளைஞர்கள், மக்கள் கூட்டம், தோழர்கள், இளைஞர்கள் எல்லாருமே விஜய் அவர்களை பார்க்கறதுக்கு வராங்க. அவ்வளவு கூட்டம் வண்டியே போக முடியாத அளவுக்கு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஒரு இடத்துக்கு போய் பிரச்சாரம் பண்ண போறாங்க, சரியா? அந்த இடத்துல எவ்வளவு கூட்டம் வருது? கிட்டத்தட்ட 100 இல்லைன்னா 200 அவ்வளவுதான் வரும், ரொம்ப ஒன்றும் வராது. ஆனா விஜய் அவர்கள் ஒரு ஊருக்கு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஊரே திரண்டு போய் விஜய் அவர்களை பாக்குறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது ஒரு நடிகரை பார்க்கறதுக்கு நிறைய கூட்டங்கள் வரதான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது என்னங்க, ஒரு நடிகரை பார்க்கறதுக்கு கூட்டம் வருதுன்னா அவங்கள பிடிச்சதுனால தானே வருது. ஏற்கனவே எல்லாத்துக்கும் மனசுலயுமே விஜய் அவர்கள் தான் சிஎம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க, சரியா? அவங்க நினைச்சிட்டாங்க ஒருத்தங்களை பிடிச்சதுனால தான் அவங்க விஜய் பார்க்க வராங்க, சரியா? குறிப்பா எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆட்சி மாற்றம் கண்டிப்பா வேண்டும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அதனால தான் விஜய் அவர்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. கண்டிப்பா விஜய் அவர்கள் சிஎம் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அடுத்ததாட்டு விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம்னா, நம்மை எள்ளி நகையாடிய கூட்டம் மட்டுமன்றும் இந்த நாடே அறியும்
அளக்க முடியாத ஆழ்கடல், விளக்க முடியாத விரிவானம் தாவேக்கா என்றும், நேர்மையில் நெருப்புக்கோலம், மக்களின் நெஞ்சில் நிற்க மர குடியிருப்பது தாவேக்கா என்றும், சமூக நீதி காவலரன், ஜனநாயகன் பேரரன் தாவேக்கா என்றும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்ட தாவேக்காவை ஊழல் விஷ சக்திகளால வீழ்த்த முடியும், பாசிச சக்திகளால பகை வெல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரியும், அடுத்ததாட்டு மக்களே மீண்டும் சொல்கிறேன், இத்தனை நெருக்கடிகளையும் இத்தனை நிபந்தனைகளையும் இத்தனை வேதனைகளையும் உங்கள் விஜய் தாங்கி கொண்டு நிற்க ஒரே ஒரு காரணம்தான் உண்டு, அது உங்களின் உயர்தனி உள்ளன்பு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாட்டு விஜய் அவர்கள் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த அரசியல் கட்சி முன்புலமோ பின்புலமோ இன்றி அரசியலுக்கு வந்த என்னை நீ வாப்பா, நீ வா தம்பி, நீ வாண்ணா, நீ வா நண்பா, நீ வா தோழா, நாங்க பார்த்துக்கிறோம் என்ற உங்களின் பேரன்பு பேராதரவும் மட்டுமே என்னை இயக்கும் மாபெரும் உந்து சக்தி என்பதே உண்மை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாட்டு விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போதும் சொல்வேன் எப்போதும் சொல்வேன், உங்களையும் என்னையும் இந்த உலகத்தில் எந்த அதிகார சக்தியாலும், எந்த அராஜக சக்தியாலும், எந்த தீய சக்தியாலும், எந்த பாசிச சக்தியாலும், எந்த மற்றும் பலர் சக்தியாலும் பிரிக்கவே இயலாது. அப்படி பிரிக்க நினைக்கும் அனைத்து சக்திகளையும் மக்கள் அக்குவேறு ஆணிவேராக தனித்தனியாக பிரித்து தூக்கி வீசி எரிய போவது உறுதி அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாட்டு விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணத்தை மட்டுமே நம்பி தத்தம் சுய லாபங்களுக்காக அரசியல் களமாடும் எதிர்வரும் நம் தலைமுறைகளின் கனவுகளை அடக்க வைக்க துடிக்கும் அடிமை அரசியல் சூதாடிகளின் வேறு எந்த சின்னத்திற்கு நீங்கள் வாக்களித்தாலும் பிளவுவாத சக்திகளுக்கு மறைமுக அல்லது நேரடி ஆதரவாக மட்டுமே அது மாறும் அப்படிங்கிற மாதிரியும், அடுத்ததாட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆகவே எப்போதும் போல அடைமலையாக இந்த அரசியல் சூதாடிகளின் ஊழல் லஞ்ச கொள்கை பணமழை பொழிந்தாலும் வரும் ஏப்ரல் 23 அன்று நீங்கள் அனைவரும் திருவிழா கோலம் பூண்டு விசில் புரட்சிக்கு தயாராகி குடும்பம் குடும்பமாக சென்று வாக்களிக்க வேண்டிய எவ்வித மறு சிந்தனைக்கும் இடம் தராத ஒற்றை தேர்வாக விசில் சின்னம் மட்டுமே இருக்க வேண்டும் என உங்களை இரு கரம் கூப்பி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வாகை சூடுவோம், வரலாறு படைப்போம், வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த கடிதத்தை முடிச்சிருக்காங்க விஜய் அவர்கள். அதாவது விஜய் அவர்கள் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் என்ன தந்தாலும் உங்க மீது பணமழையே பெஞ்சாலும் நீங்க அதெல்லாம் விட்டுட்டு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க, வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க விஜய் அவர்கள். என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மொத்தத்திலே தேர்தல் பிரச்சாரம் முடிவடைகிறது. ஏடி மக்களாகிய நீங்க தான் யாருக்கு ஓட்டு போடணும் யாருக்கு போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இப்போ ஆண்ட ஆட்சியாளர்கள் என்னென்ன பண்ணாங்க, அதுக்கு முன்னாடி ஆண்ட ஆட்சியாளர்கள் என்னென்ன பண்ணினாங்க, என்னென்ன ஊழல் பண்ணினாங்க, இனி விஜய் அவர்கள் என்னதான் சொல்ல வராங்க, என்னதான் மக்களுக்கு பண்ண போறாங்க, இது எல்லாத்தையுமே சேர்ந்து அனலைஸ் பண்ணி நம்ம யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய உரிமையை கையால் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். அதை விட்டுட்டு பரம்பரையாக நாங்கள் இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுறோம், அதனால அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. யார் என்ன பண்ணுறாங்க மக்களுக்கு அப்படிங்கிற மாதிரி அதை பார்த்துக்கிட்டு அந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க. யாருக்குனாலும் ஓட்டு போடுங்க. ஆனால் ஒரு நிமிஷம் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி மக்களுக்கு யார் என்ன பண்ணுவாங்க, ஆட்சிகள் எப்படி இருக்குது எல்லாத்தையுமே யோசித்து ஒரு நிமிஷம் யோசிச்சு ஓட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியாவே. ஏப்ரல் 23 எலெக்ஷன் கண்டிப்பாக எல்லாருமே போய் ஓட்டு போடுங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.